Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ளது போன்று பல தூண்கள் இருப்பதான வாதம் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அது குறித்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்ற தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்த மேல்முறையீட்டு வழக்கில் அறநிலையத்துறை சார்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அது குறித்த அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். பல்வேறு தூண்களின் புகைப்படங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து இதுபோன்ற வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், அறநிலையத்துறை சார்பாக என்னென்ன வாதங்கள் இப்போ வரைக்கும் முன்வைக்கப்பட்டு வருது? திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டு மனு இரு நீதிபதிகள் அமர்வில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் காலையில் தேவஸ்தான தரப்பு வாதம் தொடங்கிய நிலையில் தேவஸ்தான தரப்பு வாதம் தற்பொழுது நிறைவு பெற்று இந்து சமய அறநிலையத்துறை தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஜோதி ஆஜராகி வாதங்களை முன்வைத்து வருகிறார். அதில் தமிழ்நாடு அறநிலையத்துறை கோவில் சட்டம் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கான நடைமுறைகளை உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்பொழுது நீதிபதிகள் ஒரு கேள்வி ஒன்றை எழுப்பினர். இந்து சமய அறநிலையத்துறையால் நியமனம் செய்யப்பட்ட அறங்காவலர் குழு தற்பொழுது பதவியில் உள்ளதா என கேள்வி எழுப்பினர். அதற்கு ஆம், அவர்கள் பதவியில் இருப்பதாக அறநிலையத்துறை சார்பில் பதிலளிக்கப்பட்டது. தொடர்ச்சியாக அறநிலையத்துறை சார்பில் வாதமானது முன்வைக்கப்பட்டு வருகிறது. மதம் சார்ந்த விஷயங்கள் மிகவும் பரபரப்பானவை, தேவையற்ற பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடாது. கோவில் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் கோவில் மீது பற்று இல்லாதவர்கள் போல் தற்பொழுது சித்தரிக்கப்பட்டு வருவதாகவும் அறநிலையத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. கோவில் தொடர்பான ஒரு புத்தகத்தை 1920 போஸ் என்பவர் எழுதியிருக்கிறார். அது கார்த்திகை தீபம் எந்த இடத்தில் ஏற்றப்பட்டு வருகிறது என்பது குறித்து அதில் விளக்கப்பட்டிருப்பதாகவும் 1981 தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை ஆய்வுத்துறை எழுதிய புத்தகமும் அறநிலையத்துறை சார்பில் நீதிபதிகளிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த புத்தகத்தை நாகசுவாமி என்பவர் பதிப்புரை எழுதியிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த புத்தகத்தில் மலைக்கு செல்லும் பாதையில் தீபத்தூண் உள்ளது என்றும், இந்த தீபத்தின் ஆண்டவன் உடைய தலையில் உச்சியில் உள்ளது என்றும், இந்த தீபத்தூணில் புண்ணியவான்கள் தீபம் ஏற்றலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கார்த்திகை தீபம் குறித்து தெளிவாக கூறியுள்ளதாகவும் இந்து சமய அறநிலையத்துறை வாதிட்டு வருகிறது. மலையடிவாரத்திலிருந்து பாதி வழியில் இறங்கி சென்றால் தீபத்தூண் ஒன்று இருப்பதை காணலாம். அது நாயக்கர் கால தீபத்தூண் எனவும் அந்த தீபத்தூணில் அனுமன் உருவம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. ஆண்டவன் தலை மீது உள்ள தூண் அது என மக்கள் நினைப்பதாகவும், அங்கு விளக்கேற்றினால் நன்மை கிடைக்கும் என கூறப்படுவதாகவும் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. தற்போது உச்சி பிள்ளையார் கோவில் அருகில் இருப்பதுதான் உண்மையான தீபத்தூண் எனவும் அறநிலையத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது நீதிபதிகள் அந்த தூணினுடைய உயரம் என்ன என கேள்வி எழுப்பினர். தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் திருப்பரங்குன்றத்தில் உள்ள ஒரே தீபத்தூண் நாயக்கர் கால தீபத்தூண், மற்றவை தீபத்தூண் இல்லை என்றும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தனி நீதிபதி திடீரென தர்கா அருகில் உள்ள தூணில் பொது இடத்தில் தீபம் ஏற்றுங்கள் என எப்படி கூற முடியும் என்றும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கமாக தீபம் ஏற்றப்படும் தூண்களில் நாயக்கர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. ஆனால் அவை மலை உச்சியில் உள்ள தூணில் எதுவும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புத்தகங்கள் இதற்கு முன்பு எழுதப்பட்டுள்ள வரலாறு ஆய்வாளர்கள் குறித்து எழுதியுள்ளதாகவும், புத்தகத்தில் என்னென்ன பரிந்துரைகள் வழங்கியுள்ளனர் எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். தனி நீதிபதி தீபம் ஏற்ற வேண்டும் என உத்தரவு பிறப்பித்த தூண் போன்றே சமணர் மலையிலும் அதே போன்ற ஒரு தூண் உள்ளதாகவும், மேலும் பல இடங்களில் இதே போல தூண்கள் உள்ளது, இதற்கான புகைப்பட ஆதாரங்களையும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்டது. பண்பாடாக பாரம்பரியமாக நாயக்கர் காலத்தில் இருந்தே வழக்கமான இடத்தில் தீபம் ஏற்றப்படுவதாகவும், தற்போது ஏற்றப்படும் தூணிற்கு இவ்வளவு ஆதாரங்கள் உள்ளன, மலை உச்சியில் உள்ள தீபத்தூணிற்கு தீபம் ஏற்றியதற்கான ஆதாரங்கள் உள்ளதா, மனுதாரர் அதை சமர்ப்பிக்காதது ஏன் எனவும் அறநிலையத்துறை சார்பில் வாதிடப்பட்டது. மேலும் மயிலை சீனிவாசன் வரலாற்று ஆய்வாளர் சமண தூண்கள் குறித்து பல தகவல்களை கூறியுள்ளதாகவும், அவர் எழுதிய புத்தகமான சமணமும் தமிழும் அதற்கு சான்றாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அந்த புத்தகமும் நீதிபதிகளிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. மலை உச்சி தர்கா அருகே தீபம் ஏற்ற பிறப்பித்தது தீபத்தூண் அல்ல எனவும், தீபத்தூண் அல்ல என தொடர்ந்து பல்வேறு ஆதாரங்களும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் சமர்ப்பிக்கப்பட்டது. சமணமும் தமிழும் என்ற புத்தகத்தில் பண்டைய காலத்தில் சமணம் மதுரையில் தலை தோங்கி நின்றது. அப்போது சமணர் வாழ்வியல் படுக்கைகள், தூண்கள் குறித்தவற்றை பற்றி விரிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறிய இந்து சமய அறநிலையத்துறை வழக்கறிஞர் அந்த புத்தகத்தையும் நீதிபதிகளிடம் வழங்கியிருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு புத்தகங்களை மேற்கோள் காட்டி வாதங்களானது இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் முன்வைக்கப்பட்டு வருகிறது.
விரிவான விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.